திருவாரூர் ஆழித்தேர் ரகசியங்களும் சிறப்பும். திருவாரூர் ஆழித்தேர் 96 அடி உயரமும் 400 டன் எடையும் கொண்டது. இதன் கலசத்தில் 2 வெள்ளி குடைகள் அமைக்கப்பட்டிருக்கும். தேர் கலசத்தில் வெள்ளி குடை இருப்பதை திருவாரூரைத் தவிர வேறு எங்கும் காண முடியாது. 7 அடுக்குகளைக் இந்த தேரில் 64 தூண்களும் 4 குதிரைகளும் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த 64 தூண்களும் 64 கலைகளையும் 4 குதிரைகள் 4 வேதங்களையும் குறிக்கின்றன. அசுரர்களுடன் நடந்த போரில் இந்திரன் வெற்றி பெறுவதற்கு முசுகுந்த மன்னன் உதவினார். அவருக்கு பரிசாக 7 விதமான அதிவிசேஷமான மூர்த்தங்களை வழங்கினான் இந்திரன். இந்த மூர்த்தங்களை கொண்டு செல்வதற்காக தேவலோகத்தை சேர்ந்த ஸ்பதியான மயன் என்பவனால் உருவாக்கப்பட்டது தான் ஆழித்தேர். பார்க்கடலில் உருவான தேவதாருக்களைக் கொண்டு உருவாக்கப்பட்ட கடல் போன்ற தேர் என்பதால் இதற்கு ஆழித்தேர் என பெயர் உருவாகிற்று. ஆழித்தேரோட்டம். இந்த பிரம்மாண்ட தேர் பிரம்ம தேவரால் ஸ்தாபனம் செய்யப்பட்டது. திருமால் வணங்கிய இந்த தேரின் குதிரைகளாக அஷ்டதிக்பாலர்கள் மாறியதாகவும் தேர்கால் அச்சாக தேர்வர்கள் மாறியவும் தேரின் அடித்தட்டாக கால தேவனே அமர்ந்ததாகவும் இத்தல புராணம் சொல்கிறது. வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அழகிய ஓவியங்கள் சிற்பங்களைக் கொண்ட இந்த தேரால் தான் ரதஸ்தாபன சாஸ்திரம் என்ற தேர் செய்யும் முறைகள் பற்றி சொல்லும் சாஸ்திரமே உருவானதாக சொல்லப்படுகிறது. பிரம்மனால் ஸ்தாபனம் செய்யப்பட்ட இந்த தேரில் 7 விதமான மூர்த்தகள் ஈசனை அர்ச்சிக்க 70 வகை சிவவாத்தியங்கள் 2000 தேவ மலர்கள் 5 வகை புண்ணிய தீர்த்தங்கள் என தேவையான தேவலோக பொருட்களுடன் புறப்பட்ட இந்த ஆழித்தேர் நல்லூர் என்னும் புண்ணிய தலத்தை வந்தடைந்தது. நல்லூர் பஞ்சவர்ணேஸ்வரர் ஆலயத்தில் 7 மூர்த்தங்களும் 3 நாட்கள் பூஜை செய்து வழிபட்ட முசுகுந்த மன்னன் பிறகு சிவபெருமானின் உத்தரவின்படி திருவாரூருக்கு தேர் புறப்பட்டு சென்றது. அங்கு இந்த தேரில் மூல மூர்த்தமான தியாகராஜ பெருமாள் எழுந்தருள முதன்முறையாக பங்குனி உத்திர நாளில் தேர் பவனி நடைபெற்றது. ஆழித்தேர் சிறப்புகள். பூதப்பார் சிறுவுருதலம் பெரியவுருதலம் நடகாசனம் விமாசனம் தேவாசனம் சிம்மாசன பீடம் என 7 அடுக்குகளைக் கொண்ட இந்த தேரின் 4வது அடுக்கில் தியாகராஜர் வீற்றிருப்பார். பல டன் மூங்கில்கள் 500 கிலோ வண்ணத்துணிகள் 50 கழிறுகள் 5 டன் பனைமரக் கட்டைகள் இழுப்பதற்கு 4 பெரிய வடங்கள் ஆகியவை இந்த தேரை அலங்கரிக்க பயன்படுத்தப்படுகின்றன. தேரை இழுக்க பயன்படுத்தப்படும் ஒரு வடம் 425 அடி நீளம் கொண்டது. அழகிய சிற்பங்கள் வண்ணம் தீட்டிய ஆலவட்டங்கள் தோரணங்கள் ஆகியவற்றைக் கொண்டு தேர் அலங்கரிக்கப்படும். ஆழித்தேரை வடம் பிடைத்து இழுப்பதால் கைலையில் இடம் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆழித்தேரில் தியாக சுவாமி ஆடி அசைந்து வரும்போது ஆரூரா தியாகேசா என மக்கள் விண்ணதிர கோஷமிடுவார்கள். பக்தர்களின் கோஷம் கைலாய வாத்தியங்கள் திருமுறை முழக்கங்கள் ஆகியவற்றை கேட்கும் போது பூலோக கைலாயமாக திருவாரூர் மாறி இருக்கும். ஆழித்தேர் திருவிழாவிற்கு மறுநாள் தேர் அசைந்து சென்ற வீதிகளில் பெண்கள் விழுந்து வணங்கி தங்களில் வேண்டுதல்களை தியாகராஜ சுவாமியிடம் சொல்லி முறையிடுவார்கள். இந்த நிகழ்ச்சி தேர்த்தடம் பார்த்தல் என்று பெயர். பெரும்பாலும் குழந்தை வரம் வேண்டியும் மாங்கல்ய வரம் வேண்டியும் பெண்கள் இதை நேர்த்திக்கடனாக செய்வார்கள்.